வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். பதுளை மாவட்டம் தியத்தலாவையில் பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று தியத்தலாவை ரயில் நிலையத்திற்கு அருகில் சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த அனைவரும் உடனடியாக தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்திற்கான காரணம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக வேறொருவரின் பெயரில் போலி கடவுச்சீட்டு தயாரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றவியல் பணியகத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவின் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 41 வயதுடைய கண்டி பகுதியைச் சேர்ந்தவரும் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் ஜனாதிபதி செயலகத்தில் சிரேஷ்ட உதவி செயலாளராக பணியாற்றி வருபவரும் ஆவார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய காலத்தில் குறித்த போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மத்திய குற்றவியல் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளில் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை $3 மில்லியன் பெறுமதியுடைய பொருளாதாரமாக மாற்றும் இலக்குடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதன்படி தெங்கு சார்ந்த ஏற்றுமதி துறையை $2 பில்லியன் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை $1 பில்லியன் உயர்த்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டன. ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதற்கும் பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கு தேவையான அனைத்து அரசாங்க ஆதரவுகளும் வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். தொழில்துறையினரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எதிர்கால செயற்றிட்டங்கள் வடிவமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் புதிய கைத்தொழில்களை ஆரம்பிக்க ஊக்குவிப்புகள் வழங்கப்படுவதுடன் குறிப்பாக தெங்கு சார்ந்த உற்பத்தி தொழில்களை நிறுவ அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் ஏற்றுமதி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை ஒழுங்குபடுத்தும் திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. உள்நாட்டு விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தி ஏற்றுமதியை மையமாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை அதிகாரிகள் மற்றும் உணவு தெங்கு உற்பத்தி துறையின் முன்னணி தொழில் முனைவோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கிராஞ்சியில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கிராஞ்சியில் மக்களின் தென்னை மரங்களை அழித்து முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் எனவும் அல்லது வேறு இடத்தில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கிராஞ்சியினுடைய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பகுதிகள் கிராஞ்சியினுடைய தெற்கு பகுதியாக இருக்கின்ற பிரதேசங்களில் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை பெறுவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற 4000க்கும் மேற்பட்ட தென்னை பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நட்டு உருவாக்கி பயன்பெறுகின்ற இந்த நேரத்திலே பல 100 குடும்பங்களுடைய தென்னம்பிள்ளைகள் அழிக்கப்படுகின்றன. ஏன் அந்த தென்னம்பிள்ளைகளை அழித்துத்தான் அந்த காற்றாலைகளை உருவாக்க வேண்டுமா? அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பல கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார்கள், அரசாங்க அதிபருக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. ஆகவே கிராஞ்சி பகுதி மக்களுடைய உண்மையான கோரிக்கையை
அந்த கிராஞ்சி வேரவில் வலைப்பாடு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களுடைய, குறிப்பாக கிராஞ்சி பகுதி கிராமத்தினுடைய மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். அவற்றுக்கான அந்த இடங்களில் காற்றாலைகளை அமைப்பதை விட இன்னும் பல திறந்த வெளிகள், தரிசு நிலங்கள் அங்கே உண்டு, அந்த பகுதிகளிலே உண்டு. அவ்வாறான பிரதேசங்களை தெரிவு செய்து காற்றாலைகளை அமைப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பல்ல. அவர்களுடைய வாழ்வாதாரமாக நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பால் உருவாக்கிய தென்னந்தோட்டங்களை அழித்து அந்த இடங்களிலே நீங்கள் காற்றாலைகளை அமைக்க முனைவதும், அதனூடாக மின்சாரம் எடுக்க முனைவதும், பல குடும்பங்களை அதிலே இருந்து இடம்பெயர்க்க பண்ணுவதும் மிகவும் மோசமானது. அது ஒரு மனித குலத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்ற மிகப்பெரிய குந்தகம். ஆகவே கிராஞ்சியிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சார நிகழ்வை உடனடியாக அந்த திட்டத்தை நிறுத்தி அதனை வேறொரு பிரதேசத்துக்கு, தரிசு நிலங்கள் அல்லது காற்று வரக்கூடிய வேறு வழிகளுக்கு மாற்றுமாறு நான் வினயமாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மக்களை பாதிக்காத வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை குறைவடையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காண இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று நாங்கள் இருப்போம், நாளை இருக்க மாட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த மின்சார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு தெரிகிறது, எங்கேயோ யுத்தம் நடைபெறுகிறது, இங்கே எரிபொருள் வெளியேறுகிறது, அதனூடாக மின்சார கட்டணம். நாங்கள் எங்கள் இயற்கையிலிருந்து மின்சாரத்தை பெறுவோமானால் இந்த பாதிப்புகளை மக்களுக்கு சுமத்தவில்லை. அதனால் நாங்கள் ஒரு அபிவிருத்தியானது ஒரு நாளில் நடைபெறுவதில்லை. தூர நோக்கு சிந்தனை, ஒரு நீண்டகால பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எதிர்கால சந்ததிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற எண்ணக்கணக்கை இந்த மின்சார சபையை மறுசீரமைத்திருக்கிறோம். அதுக்கேற்ற வகையில் தான் வேலை செய்கிறோம். இன்றைக்கு பயனே இல்லை. எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த மின்சார கட்டமைப்பை சிறந்த முறையில் பொறுமுறை ஏற்படுத்திக்கிறோம். 2030 அளவில் 70% இயற்கையினூடாக பெறக்கூடிய மின்சாரத்தை பெறுவோமானால் நாங்கள் எந்த நாட்டிடமும் தங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. அதை உணர்ந்துதான் எமது அரசாங்கம் இன்று இந்த பொறிமுறையை முன்னோக்கி நகர்ந்து கொண்டு போகிறார்கள். அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் மின்சார கட்டணம் இல்லை, எரிபொருளும் குறையும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நாட்டின் பொருளாதார ஒரு உலக நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக தான் இன்று அதிகரித்திருக்கிறது. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக நாட்டில் விலை அதிகரிப்பை விட எமது நாட்டில் மானிய ரீதியாக நாங்கள் மக்களுக்கு அந்த எரிபொருளுக்கு கொடுப்பனை செய்கிறோம். அதே நேரம் எதிர்வரும் காலத்துக்கு இவ்வாறான பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற வகையில் 2030 அளவில் புதுப்பிக்கல் சக்தி 70% அடைமட்டத்தை அடைவதற்காக அரசாங்கம் ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். எந்த வகையிலுமே எந்த மக்களை பாதிக்காத வகையில் தூரநோக்கு சிந்தனையுடன் இந்த அரசாங்கம் செயற்படுவது என்பதை பூசா சிறைச்சாலையில் இருந்து பாதாள உலகக்குழு தலைவர் ஹரகட்டாவை மாற்றுவதற்கு 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ரகித ராஜபக்ச சார்பாக தாம் நீதிமன்றத்தில் எவ்வித சமர்ப்பணங்களையும் செய்யவில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் நீதியமைச்சரின் மகனான ரகித ராஜபக்ச நேற்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் சார்பாக சட்டத்தரணிகள் சங்கம் வாதாடியதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என சங்கம் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களின் சங்க உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட சட்ட விவகாரங்களின் போது நீதிமன்ற கடமைகளை உன்னிப்பாக அவதானிப்பதும் அது குறித்து சங்கத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பது மட்டுமே தங்களின் உத்தியோகபூர்வ எல்லையாகும் என சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது ரகித ராஜபக்ச சார்பாக முன்னிலையாகி வாதாடுவதற்கோ அல்லது சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கோ தங்களின் செயற்குழுவினால் எந்த ஒரு சட்டத்தரணிக்கும் எவ்வித உத்தியோகபூர்வ அனுமதிகளும் வழங்கப்படவில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இறக்குமதி என்ற பெயரில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் எந்தவொரு பொருட்களையும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யாமல் 190 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான அமெரிக்க டாலர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.
இந்த மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு பிரதம நீதவான் அசங் எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த தகவல்கள் வெளியானது. சந்தேக நபருக்கு ஏற்கனவே 7 நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காலக்கெடு நிறைவடைந்ததை அடுத்து அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்த சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஒஸ்வால்ட் பெரேரா நெக்ஸ்ட்ஜென் என்ற நிறுவனத்தின் மூலம் தந்தி பரிமாற்ற முறை பயன்படுத்தப்பட்டு பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். விசாரணைகளில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டு 190 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் எந்தவொரு பொருட்களும் நாட்டிற்குள் வரவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த நிறுவனங்களில் 36 நிறுவனங்கள் குறித்து தனித்தனியாக மேலதிக விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாகவும் போலியான உரிமையாளர்கள் பெயரில் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,151 பணப்பரிமாற்றங்கள் மூலம் சுமார் 75 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் சம்பாதிக்கப்பட்ட பணமும் இந்த சட்டவிரோத வங்கி பரிவர்த்தனை முறைமையின் மூலம் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு பகுதியில் போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிலரின் விசாரணையில் ஏஓ இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் 6 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் எனவும் அவரிடம் 1 மில்லியன் ரூபாய் பணம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 49,056ஆக உயர்வடைந்துள்ளதுடன் இந்த ஆண்டில் இதுவரை 29 மரணங்கள் உத்தியோகபூர்வமாக பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கவலை வெளியிட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலகத்தினால் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்ட 3 நாட்கள் கொண்ட விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்றைய தினத்துடன் நிறைவடைகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 3 நாட்களாக அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், வேலைத்தளங்கள், பொது இடங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் குடியிருப்பு வலயங்கள் ஆகிய உள்கட்டமைப்பு பகுதிகளில் கொசு பெருக்க மையங்களை அளிப்பதற்கான தீவிர சோதனைகள் முப்படையினரின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 112 சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகள் தொடர்ந்தும் தீவிர டெங்கு அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 3 நீதியரசர்கள் அடங்கிய விசேட மேல் நீதிமன்ற அமர்வு இதுவரை முறையாக அமைக்கப்படவில்லை என நீதிபதி திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக வழக்கை எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன், முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, பெர்ஸ்பெஷல் ஸ்ட்ரீஸ் நிறுவனம் அதன் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ் உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நேற்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நேற்று வவுனியாவில் அமைந்துள்ள வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்கள அலுவலகத்தில் இடம்பெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கம் மற்றும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் வி ஏ சரச்சந்திர ஆகியோர் தலைமையில் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கைவினைப் பொருட்கள், ஆடைகள், மணமகள் அலங்காரம் மற்றும் உணவு பண்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பயிற்சி திட்டங்களின் பின்னர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் ரவிகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் 2 சுருக்கு விலைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலுக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 2 சட்டவிரோத சுருக்கு விலைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கடலிலும் நிலத்திலும் தொடர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட ஒரு படகுடன் 6 பேர் கடற்படையாலும் நிலத்தில் கடற்படையுடன் இணைந்து போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 2 சுருக்கு வலைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.